வைக்கிறேங்க. அங்க வைமா. வணக்கத்தை. வணக்கத்தியா? ஆமா. தண்ணி 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 உங்களுக்கு. எனக்கு இல்லம்மா, நாட்டு இளவரசர் வந்திருக்காரு. ஏன் அப்படி வெடுக்குன்னு பேசுறீங்க? ஏமா நின்னு நிதானமா பேசுங்க. என்னத்த நின்னு நிதானமா? உயிர் போயிடுமா, தண்ணி குடுமா. உயிர் போயிடுமா? யாருக்கு? இளவரசருக்கு தான். ஐயோ இளவரசரா? ஆமா. எங்க இருக்கிறாரு இளவரசர்? வரவே வந்திருக்கீங்க. பால் சாப்பிடுங்க ஹார்லிக்ஸ் பூஸ்ட் பால்மிட்டா என்ன வேணும் உங்களுக்கு? நீ சரி உப்பு குடுமா. அதெல்லாம் வேண்டாமா, தாகம் தீர்ப்பதற்கு தண்ணி இருந்தா போதும். இல்ல ஆறு சாக்கி விடுமா, கோயை வச்சு குருமா பண்ணி விடுவோம், நண்டு வரல முட்டை வரல மீன் வருவா. என்ன சாப்பிடுறீங்க? எல்லாரும் சாப்பிடுற டிஷ்ல ஐயா சாப்பிட மாட்டாங்க. ஐயா சாப்பிடுற டிஷ்ஷே வேற. ஆமா, நாய் தலை இருந்தா பெட்டி வை. நாய் தலை சாப்பிடுவாங்க. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டு என்னது? ஏண்டா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை 500 ரூபாய் கொடுத்தாங்க. கப்பல் போட்டு வந்தேன். ஆமா, பெரிய பெரிய கப்பல நாய் தலை தான். நாய் தலை என்னடா சொல்ற? 500 ரூபாய் கொடுத்தீங்க, ஆறு தலை வாங்கி பெட்டியே தரானே. மார்க்கெட்டுக்கு போன நேரம் போட்டு போயிட்டேன், ஆறு தலையே கிடைக்கல. பிறகு என்னடா பண்ணிட்டு திருமலை வந்து உட்காந்துங்க. ஒரு பாசமா நாய் ஒண்ணு வளர்த்துருந்தேன், அது வந்து அந்நேரத்துக்கு தொடி நக்குமா. பிறகு குச்சி அடிச்சுட்டு கைத்த நல்லா இருக்குது. எலும்பு சவி சவி சாப்பிட்டு அதெல்லாம் வேண்டாமா, தண்ணி கொடுத்தாலும் போதுமா. தண்ணீர் வேண்டுமா? ஆமா. சரி இடையில கொண்டு வரேன். சீக்கிரம் வாமா. உயிர் போயிடும் பழுகுதுமா. இளவரசர் தாகத்தோடு வந்திருக்கிறார். அவருக்கு தண்ணீரை கொடுக்க போவதில்லை. மதுபானத்தை வச்சிருக்கேன். இந்த மதுபானத்தை வச்சு அவரை இன்வெஸ்ட்படுத்தணும். இளவரசி இந்தாங்க. இருந்தாலும் தண்ணீர் பருக வேண்டும். ஆகட்டும், சாப்பிடுங்க. ஏண்டா என்ன ஒரே வாட வீசுது? அது கைவாத மோர் சொம்பு. அப்படியா? சரி, இருந்தாலும் சொம்பு ரொம்ப அடி வாங்கி இருக்குது. அது எங்க ஆயாளுது. அதான் ரொம்ப அடி வாங்கி போயிடுது. இது நல்லா இருக்குது. வெங்கல சொம்பு எடுக்கவா? கலாய் புடிச்சு பீரோல வை. டேய் அன்பி, ஏன் உடன் வந்தவனி அப்படி இருக்கிறது? எனக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் தாகம் இருக்கிறதோ அதே அளவுக்கு உனக்கு இருக்குல்லவா? நீரா குடி. இருக்குது, நீ வாங்கி கொடுத்துருவே. இல்ல நீ கடையாட போய் உட்காந்து நீ எவன்டா வாங்கி கொடுக்கான்னு பாத்து கிடைக்கலாம். பெருமானா டேய் என்னடா? ஏங்க வணங்க. டேய் குடிடா. ஏங்க நான் சாப்பிட மாட்டேங்க. டேய் குடிடா. வானான்றா. வானா போடா. வா. நானே குடிச்சேன். வாட வேற தாகம் இல்லடா. டேய் வாயை மூடிக்கிட்டு மூக்குல ஊத்திக்கோ. ஐயோ வாயை மூடு. மூக்கு. சீ மூக்கு மூடிக்கிட்டு வாயை அதே அப்படியே இருக்கும். இல்ல நானே கண்ண முடிந்து குடிச்சறேன். கண்ண முடிக்கு தான் சாப்பிடணும் ஐயா. எந்த ஒரு பொருள் சாப்பிடனாலும் அதுக்கு ஒரு விதிமுறை இருக்குதுங்க. எப்படி? இப்ப தண்ணியா அண்ணாந்து சாப்பிட தெரியுமா? இந்த தண்ணீரானது எங்க இருந்து கிடைக்குது? ஏண்டா மேக கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து பூமியில மழையா பொழுது நமக்கு தண்ணீரா கிடைக்கிறது. இந்த ஆகாயவாணி அந்த தண்ணி நமக்கு தரா ஐயா. அதனால ஆகாயவாணிக்கு நன்றி சொல்ற மாதிரி தண்ணி வந்து அண்ணாந்து சாப்பிடணும். அண்ணாந்து சாப்பிடணும். சாப்பாடு ஏன் குஞ்சு சாப்பிட தெரியுமா? சாப்பிடுறோம். இந்த அரிசியானது எங்க விளையுது? பூமியில நெல்லா விளைஞ்சு அரிசி ஆக்கி சாதமா சமைச்சு நம்ம சாப்பிடுறோம். இந்த பூமாதேவி அந்த அரிசியை நமக்கு தரா. அதனால பூமாதேவிக்கு நன்றி சொல்ற மாதிரி சாப்பாடு வந்து தலை குனிஞ்சு சாப்பிடணும். குனிஞ்சு சாப்பிடணும். சரக்கு ஏன் கண்ண மூடிக்கின்னு சாப்பிட தெரியுமா? கண்ண மூடிக்கின்னு சாப்பிட நீ கண்ண மூடிக்கின்னு சீக்கிரம் கூடுடா அப்படின்னு சரக்கு நம்மள பார்த்து சொல்லுது. அதனால தான் கண்ண மூடிக்கின்னு சாப்பிடுறோம். நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுடா. இறந்து விட்டாரே டாக்டர் அப்துல் கலாம், அவருக்கு செக்ரட்டரி ஆயிருக்காங்க. இருக்க வேண்டியவே அங்க வந்து நீ ஊரோட்டுக்கு வேணும் வந்து பை வெட்டி ஏறிட்டேன். சரி நானே கண்ண மூடி குடிச்சறேன். குடி 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 குடி. ஏதந்தானானி தந்தானானி தந்தனானி தந்தானானி 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 சாமி நல்லா இந்த மஞ்சள் சூனி வச்ச மாதிரி ஆயிட்டானப்பா. டேய் ஓ அங்க என்னங்க அங்க நானா என்னடா பூமியில சுத்துது? கடகால் போட்டு சரியில்லையா? யாரா கடகால் போட்டு அவனை கொண்டு வர ஷேர் பேத்து மோன் தள்ளி போறான். ஐயா செருப்பு எடுத்து அடிப்பாங்க, மொல்ல மாட்டாங்க. ஏன் இப்படிலாம் பேசுற? டேய் சொல்றது கேளுங்க ஐயா. லைட் புளுக்கு ஆபரேட்டர் தூங்கினே போடுறாங்க. எங்கடா அந்த ஆபரேட்டர் கொண்டு வர அவன் கைத்து மேல காலை வச்சு ஒரே மாதிரி மேய்ச்சறடா. என்ன போய் நேரத்துல வேன்ல மின் சீட்ல படுத்துப்பான், போய் கைத்து மேல காலை வச்சு மேரி. டேய் ஏறா நான் யாரா சொம்பு பாருது? யாராங்க சொம்பு பாருது? சத்தியமா எனக்கு தெரியாது ஐயா. டேய் யாரா பாருது? போடுறது நீதான். டேய் நீ போடா ஐயா. தாலி கட்டி மனைவி இருக்கும்போது இதெல்லாம் தகாத வேலை சொரத்துகள் வந்துட்டு போயிடலாம். டேய் நீ போடா. நீ கேட்க மாட்டேன், நம்ம வா. டேய் இங்க வாடா. வரவா.
ஏய் நீ போடா போவா ஏய் இங்க வாடா ஏய் போடா லூசானே ஹலோ எஸ் குசுமி Yes, Kusumi. வாட் யுவர் நேம் ப்ளீஸ் My name is Shagila. ஓ சகிலா ஆமா. வெரி ஸ்வீட் நேம் என்னது? ஸ்வீட் நேம் Sweet name. ஆஹா ஆமா, உங்க பேர் என்ன? மை நேம் இஸ் சுண்டல் Nice name. பேருக்கேத்த உருவம், உருவத்துக்கேத்த பேர், அரும்பு மீசை, குறும்பு பார்வை, ரொம்ப அழகா தான் பொருத்தமா வச்சிருக்காங்க உங்க அப்பா அம்மா பேரு. ஆமா ஆமா, இருந்தாலும் நேரம் ஆயிடுச்சு, நான் போறேங்க. சகிலா நான் போறேன். நில் இல்ல நான் போறேங்க. ஏய் சகிலா ஐயோ, எங்க வீட்டுல தேடுவாங்க, நான் போறேன். சகிலா ஐயோ, நான் போறேன். எனக்கு தண்ணீர் கொடுத்து என் தாகத்தை தீர்த்து வைத்து விட்டாய் இருந்தாலும் உன்னை பார்த்த உன் அழகை கண்டவுடனே எனக்கு தண்ணீர் தாகம் தீர்ந்தது இருந்தது. உன் மீது மோகம் அதிகரித்து மோகமா? ஆமா அப்படின்னா வாங்கா உன்னோடு இல்லைன்னா செத்துரு வந்து இளவரசே, எனக்காக உயிரை விட போறீங்களா? ஆமா வேண்டாம், இதோ பாருங்க. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் கல்யாணம் இல்ல கல்யாணம் சத்தியமா அவளை? சாத்தியமா எனக்கு கல்யாணமே ஆகல. அப்ப நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கீங்க? ஐயோ இந்த ஒரு வார்த்தைக்காகத்தானே காத்து கொண்டிருந்தேன். ஆஹா உன்னை மனதிற்கு நான் என்ன புண்ணியம் செய்தனும் என்ன பாக்கியம் செய்தனும் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். ஆகட்டுங்க. எப்படி தெரியுமா? எப்படி? ஒருவர் சாய்ந்து ஊனம் போலே ஆடலாம் பாடலாம்
வரை இப்படியே இருக்கணுங்க. நாம இப்படியா வந்தா எனக்கு கூட போடுவாங்க. போறவங்க போட்டு இருக்கிறவங்க இருக்கட்டும். அப்படியா? இருந்தாலும் சகிலா, உன் மீது எனக்கு எந்த அளவு பாசமா இருந்துச்சு. ஆமா, இருந்தாலும் உன்னிடத்தில் புன்னகை இருக்கிறது. அடடா. ஆனால் புன்னகை ஒன்று விடும் காணவில்லையே. நான் ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவன். என்கிட்ட எனக்கு பொண்ண பொருளோ ஏதாவது என் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க இருந்திருந்தா கொடுத்து உதவி இருப்பாங்க, இல்ல போட்டு அழகு பார்ப்பாங்க. யாருமே இல்லாத அனாதங்க நானு. என் வீட்டை பாத்தீங்களா, குடிசை வீட்டுல வாழ்ந்துட்டு வரேன். அனது என்று முறைக்காதை ஆதரிக்க ஆதரிக்கின்றேன். இந்த குடிசை வீடை மாளிகையாக மாற்றுகிறேன். அது மட்டும் கிடையாது, உனக்கு பொன்னகை இல்லை என்று கவலை என்பதே இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஏன் மனைவி இருக்கின்றார் ஸ்ரீதேவி. இப்படி என்ன நம்ப வச்சு கழுத்து எழுத்தடா பாவி, நல்லா இருப்பியாடா. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பாட்டுக்கு நான் என் வேலையை பார்த்துட்டு போயிருப்பேன். தண்ணி கொடுத்தமா நம்ம வீட்டுக்கு போனோமான்னு இருந்திருப்பேன். இப்படியா வாழ்க்கைக்கு எடுத்துட்டியே, நியாயமா? என்னை யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க? வேண்டாம். ஏனென்றால் திருமணம் மட்டும்தான் நடந்தது. கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடிய வாழ்க்கையுடைய முதல் படி அந்த முதல் இரவு. அந்த முதல் இரவே எங்களுக்கு இருவருக்கும் நடக்கவில்லை. அம்மா, உண்மையாவா? சத்தியமா. என்னங்க அம்மா, நான் என்ன தப்பா பேசிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. உன் மீது எனக்கு கோபம் என்பதே கிடையாது. ஏன்னா எந்த ஒரு பெண்ணுமே ஒருவனுக்கு ஒருத்தியா வாழணும் தான் நினைப்பா. ஆகையால் தாங்க நான் உங்களுக்கு இப்ப கோவப்பட்டுட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் முதல் இரவு நடக்கல இல்ல, இனிமேல் வாழ்க்கை நடத்த போறது என் கூட தான். இத பாருங்க, முதல் இரவு நடக்கலையே உங்களுக்கு வருத்த வேண்டாம். அதான் நான் இருக்கிறேன்ல. இனிமேல் நம்ம ரெண்டு பேருக்கும் நினைக்கிறப்பெல்லாம் முதல்ல இருந்தா. அப்படியா? இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். புறப்படுகிறேன். காவலன் அனுப்பி அனைத்து பொன்பொருள் வாங்கிட்டு வர மாதிரி. நீங்க போக போறீங்களா? நீங்க போனீங்கன்னா நான் இப்பவே தூக்கல மாட்டேங்கிறேன். என்ன பண்ணா இவ்வளவு மாதிரி இருக்கணும். தாலி கட்டி வீடுகாரன் விட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறேன். பரிவத்தான் என்னை விட்டு நீங்க ஒரு நொடி பிரிஞ்சால் கூட மறுநொடி என் உயிரை விட்டுருவாங்க. எல்லாம் பாராம போடுறாங்க. சுந்தருக்கு பேர்பட்ட பொண்ணு கட்சிக்குதே, நம்மளுக்கு யாரும் கிடைக்கலையான்னு. இருந்தாலும் காவல் அனுப்பி போல் போர் அனைத்து வாங்கிட்டு வர உத்தரவு. என்னுடைய மாமா வளைத்த பிரகாரம் இன்றுதானே வெள்ளிக்கிழமை, இன்றுதானே முதலிரவு. நகரவன சென்ற கணவரை காணவில்லையே, எப்பொழுது வருவார் என்று தெரியவில்லை. பலகாரா பாப்பா, என்ன சாவத்திலே வர பலகாரம் எலுமிலுக்குதுமா. எவ்வளவு பேசுறியம்மா வயிறு சொல்லுமா. பலகாரா இன்று என்ன நாள் தெரியுமா? எனக்கு என் கணவருக்கு முதல் இரவு. எனக்கு தான் குழப்பம் கிடைக்கிறாங்க. ஏன் என்னவா? 5 லிட்டர் பால் வாங்கி சுண்ட காய வச்சிருக்கேன். பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை அத்தனை போட்டு கலந்து வச்சிருக்கேன். கோவி சரலா வடிவேல் கொடுக்காது, எப்ப கோழி ஊத்துற மாதிரி நாய் ஊத்து. நானா எங்க வீட்டுக்காரர் எங்க? வீட்டுக்காரர் அங்க பஞ்சராய் நின்னு கிடக்குது. புரியவில்லைங்க. புரியா மா? நானே இளவரசர் நகர்வலம் போனமா, திடீர்னு ஐயாவுக்கு தண்ணி தாங்க அதிகமாகி போச்சு. நாட்டுல தண்ணிக்கா பஞ்சா? தண்ணி தான் எங்க பார்த்தாலும் இந்த மாடு பஞ்சு. என்ன கரம்பல கெட்டலாம் குடிப்பாங்களா? காட்டு மாரியம்மன் ஆலயத்து பக்கத்துல ஒரு குடிசை இருக்குமா, அங்க போய் தண்ணின்னு கேட்டேன். சகிலாரு ஒரு பெண்ணு தண்ணி எடுத்தாந்து கொடுத்தாமா. பெண்ணா? ஆமா. பெண்ணு நேரடி கணவர் ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டாரு. உத்தம அரிப்பு வீட்டுக்கு 3வது வீட்டுக்காரு. நான் அப்படித்தான் நினைச்சமா. அந்த சகிலா தண்ணி எடுத்தாந்து கொடுத்தாலோ இல்லையோ, இவர் வாங்கி சாப்பிட்டதுமே சகிலா மீது மோகத்தாலே அந்த வீட்டிலே தங்கிட்டாரு. வாழ்க்கையே போச்சு. யாராவது பாத்தீங்களா காவலரே? நீங்க யாராவது பாத்தீங்களா? எங்க மாமா பாத்தியா? எங்க இருக்காங்க? ஒண்ணும் இல்லைங்க. எதுவும் இல்லை. நீ கேட்க கிடையாது, நான் தானே தர சொல்லிருந்தேன். என்ன பொண்ணு பொருளை வந்து தெரியல. பாரு நீ குடிச்சல எங்க போயிருந்த நீ? ஐயோ
அவ்வளவு நகை இருக்கா? அம்புட்ட உனக்குத்தான். என்னங்க அது எங்க அந்த மூக்கு தேவதை அக்கா கிட்ட விட வேண்டியது. ஏன் எதுக்கு அந்த மூக்குத்தூட உனக்கு போட்டுதான் அனுப்பி பார்க்கணும். அப்படியா? ஆமா. எவ்வளவு பாசம் தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. இருவரும் சந்தோஷமா இருக்கலாம். எப்படி? குடிமகனே குடிமகனே நீங்க என்னதான் பொண்ணு பொருளை வாங்கி ஆறாரமா எடுத்து ஆனா என்ன குறை? ஆமாங்க என்னடி குறை உனக்கு? சீக்கிரமா என் கழுத்துல தாலி கட்டுங்க. தாலி கட்டணும் எவ்வளவுதானே? ஆமா. உனக்கு எத்தனை சவரத்துல வேணும் தாலி? எனக்கு ஒரு 100 பவுன்ல கட்டு தாலி போதுமா? கேட்டுக்கோ. ஏன்னா ஒரு சவர் 250 ரூபா விற்குது. 100 சவரத்துல கட்டணுமா தாலி? அதாவது உங்களுக்கு மட்டும் நகாசத்து போதும். கட்டதான் இது. ஆமா, உனக்கு 100 என்ன 200 சவரத்துல கட்டுற புறப்படுகிறேன் செய்யாரு. உனக்கு புதுத்தலை பாருங்கம்மா, இந்த மாதிரி புதுசா ஊருக்கு தேடி போன கூட கிடைக்க மாட்டாங்க. நான் 100 பவுன் கேட்டா எனக்கு 200 பவுன்ல வாங்கிட்டு வர பாருங்க. ஏங்க 200 பவுன்ல வாங்கி வந்து கொடுக்கறது? ஆமாங்க, 200 பவுன்ல இந்த தாலி வாங்கி வந்து கொடுக்கறது மூலம் கவுரு கொடு. நான் தூக்க மாட்டேங்கன்னு தொங்குறேன் சொல்ற. வேணாங்க எனக்கு தாலி. ஆமா, என் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறினா உன் பொண்டாடிக்கிறா பாரு வீட்டுல ஸ்ரீதேவி. ஆமா, அவ தாலி யாரு என் கழுத்துல கட்டு. மனைவி ஸ்ரீதேவி கைத்திருக்கூடிய மாங்கல்யத்தை அறுத்து வந்து உனக்கு கட்டணுமா? அது ஒருபோதும் நடக்காது. ஓஹோ, உள்ளுக்குள்ள அவளை வச்சுக்கிட்டு அவளை கூட அவன் கூட இருந்துக்கிட்டு மேலுக்கு என்ன பார்க்க வேண்டியா? மேலுக்கு ஏன் வீட்டுக்கு வேண்டியா? அவளை கொடுக்க வேண்டானே, அவளை கூட குடும்பம் பண்ண வேண்டானே. ஏன் எங்கட பழகிறீங்க? இப்பவே போயிடுங்க, அவளை கூட போய் குடும்பம் பண்ணுங்க. இவ்வளவு நாள் பழகின பழக்கத்தை ஒரு கனவா நினைச்சு நான் மறந்துடுறேன். என் முகத்துல போய் ஐயோ ஐயோ என் தெய்வம், என் தெய்வம், நீதான் என் கொலசாமி. இத பாருங்க,
என்னங்க முன்னாடியா கோவமா? ஐயோ மேல நான் எப்பனா கோவப்படுவனா? நீங்க ஏன் என் மேல கோவப்பட நீ நான் என் தெய்வமாச்சே. போதும், இன்னொரு முறை வீட்டுக்கு. நான் 1000 முறை கூட வீவேன். புருஷனை வச்சுக்கிறதுனா இப்படிதான் வச்சுக்கிறோம். என்னடி அங்க கை நீட்டு அவங்களாம் போறாம இப்படிலாம் சைக்கிளா வாயிறாரு. நம்ம வீட்டுக்கார நம்ம இப்ப மேல விழ மாட்டாரு. அப்படி இவங்களுக்குலாம் போறாமதான் என் சக்காலத்துங்களுக்கு என்ன பார்த்தாலே அப்படி கடிச்சு கொட்டிக்கிறாளுங்க. அப்படியா? ஆமாங்க. பேசுவோர் பேசட்டும், ஏசுவோர் ஏசட்டும், போனால் போகட்டும். அத பத்தி நமக்கு என்ன கவலை? வருத்தம் கிடையாது. எங்க தாலி கேட்டதும் உங்களுக்கு கோபம் வந்தது. உங்களுக்கு வந்ததே இல்லையோ? உட்கார்ந்து ஆட்டமாக்குறவங்க எல்லாருக்குமே கோபம் வந்திருக்கும். ஒருத்துக்கு இடத்துல இருக்கிற தாலி அறுத்துன்னு வர சொல்றாங்களே அப்படின்னு கோபம் வரத்தான் செய்யும். இத பாருங்க, கல்யாணம் எதுக்கு பண்றாங்க? ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணும், சன்னதிகள் வளரணும், குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும், அதை நல்ல ஒரு ஆளாக்கணும். இதுதானே புள்ள குட்டிங்களை பெத்துக்கணும், தங்கச்சி வளர்ந்து தான் கல்யாணம் பண்றாங்க. ஸ்ரீதேவிக்கு உங்களுக்கு திருமணம் இருந்தது. ஆமா. எதுக்காக? இத பாருங்க, இருவரும் சந்தோஷமா இருக்கணும் தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. தாலி கட்டி இத்தனை நாட்கள் ஆகிறது, இதுவரையிலும் உங்க கை கூட அவன் மீது பட்டது கிடையாது. தாலி கட்டிய மனைவி கொடுக்காத இன்பத்தையும் சுகத்தையும் தாலி கட்டாம நான் கொடுக்கிறேன். உண்மைதான். அந்த தாலி முறை பிரகாரம் யாருக்கிட்ட இருக்கணும்? முதலா பார்த்தா உங்க இடத்துல தான் இருக்கணும். எங்க இடத்துல தான் இருக்கணும். ஆமா. நகரவள போனாரே கணவர், இன்னும் வீடு வந்து சேர்ந்து அப்புறம் உங்களை தேடி வந்தாளா? வரலையே. இல்ல ஆளையாவது விட்டோம். ஒரு காலம் தேடி வரவில்லையே. அது எல்லாம் எதுக்காக தெரியுமா? அவளா உங்க மேல வச்சிருக்கிற பாசம் கிடையாது. பிறகு எல்லாம் வேஷங்க. வேஷமா? ஆமா. இந்த நாட்டுக்காகவும் இந்த சொத்துக்காகவும் இந்த சொகத்துக்காகவும் தான் அந்த அநாத பொண்ணு உங்களை கல்யாணம். அப்படி என்றால் அந்த ஸ்ரீதேவி என் வாழ்வில வந்த ஸ்ரீதேவி கிடையாது, மூதேவி. அவள் என் பணத்தை பார்த்து வந்திருக்கிறார், என் குலத்தை பார்த்து வரவில்லை. அப்படி என்றால் ஒரு நிமிஷம் நீ இல்லைன்னா கூட அப்படியே மனசு படக் 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 படக். நான் போன பிறகு என்ன புண்ணியம் செய்தோம், பாக்கியம் செய்தோம் நான் மனைவியாக அமைவதற்கு புறப்படுகிறேன். நீங்க போற வேகத்தை பார்த்தா அக்காவை அடிச்சிருங்க போல இருக்கு, அக்காவை உதப்பிங்க போல இருக்கு. வேண்டாங்க, அக்கா பாவம். அப்படியே அடிக்கிறதுனா உதைக்கிறதுனா கூட அக்காவை ஒரு 1000-500 அடிக்கு மேல அடிக்காது. 1000-500 ஒரு 300-400 உதைக்கு மேல உதைக்காது. புறப்படுகிறேன். தாலி கொடுத்தா பாரு, இல்லைன்னா கழுத்து கூட அறுந்து போட்டா அறுத்துன்னு வந்துடும். அறுத்துக்கு வரண்டி. இப்பதான் அம்மா எனக்கு நிம்மதியாகுது. என் வீட்டுக்காரு அங்க தலையாட்டுற வேலை, கை குத்துற வேலை, கரிச்சு கொட்டிக்கிற வேலை, என் சக்காலத்துக்குள்ள யாரா வச்சுக்கினீங்க பொழுது வெடிகளும் ஒருத்தர் வீட்டுல கூட ஆம்பளை இருக்க மாட்டாங்க. மொத்த பேர் ஆம்பளை கிட்ட நான் கூட்டின்னு போடுவேன். ஒருத்தர் வீட்டுல கூட ஆம்பளை இருக்க மாட்டாங்க. ஆமா, கண்ணாலே மயக்கிடுவேன் நான். சரி, எங்க எங்கடி யாரையவா வீட்டுக்கு அதிக வரணும். உன்னதமிகளை வச்சுக்கிறேன், உன் மஜ்ஜன மொத்தரை வச்சுக்கிறேன், இல்லை உங்க அங்காளி பங்காளி வச்சுக்கிறேன், இல்லை உங்க பிள்ளைங்களை வச்சுக்கிறேன். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போறேன். ஏன் என் கதையை பேசுறீங்க? பேசக்கூடாது. என் இதுக்கு வந்து போறேன். எனக்கு என்ன கேட்கறேன். சரி, அதெல்லாம் விடுங்க. காலையில கல்யாணம். ஐயோ, சரி, எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. மறக்காம ஒருத்தர் விடாம என் கல்யாணத்துக்கு வரணும். காலையில எனக்கு கல்யாணம். சரியா? வரவங்க சொன்னா வர பாருங்க. ஆளுக்கு 2 பவுன் 1 பவுன் எடுத்துன்னு வரணும். இல்லைன்னா 5 கால் தேங்களை ஒருத்தி கூட சோறு போட மாட்டேன்.